சாப்பிடுறா. ஒரு மனுஷன் அவரே எழுதி அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே டைரக்ட் பண்ணி அவரே மியூசிக் பண்ணி இவ்வளோ ஒரு படத்தை வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் மூவியா ஃபர்ஸ்ட் தமிழ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கடைசி உலக போர் படத்தோட ரிவ்யூ வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஹாய் சினிஃபேஸ், வெல்கம் டு பிஸ்னஸ் மேன் சித்தார்த். லெட்ஸ் கெட் டு தி வேர்ல்ட் ஆஃப் கடைசி உலக போர். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பிளாட்ல என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே ட்ரைலர்ல பிரேக் டவுன்ல சொல்லியிருப்பேன். ஸோ அதன்படி வந்துட்டு இந்த படம் 2028 செட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2028 அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிமிசிஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அது என்னன்னா அக்டோபர் 24, 1945 தான் மொத்த ஐநா சபை உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச அந்த சமயத்தில் வேர்ல்டு வந்துட்டு இப்படியே வார் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா உலகம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பல நாடுகள் சேர்ந்து வந்துட்டு ஐநா சபையை கூட்டமைப்பு பண்ணி இதுக்கப்புறம் எந்த ஒரு நாட்டுக்கும் வார் நடக்கக்கூடாது, அப்படி நடந்தால் நாங்கள் வந்துட்டு அவங்கள கொல்லுவோங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா வாருமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா தான் பார்டர் லைன்ஸ்ல வந்துட்டு மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் நிற்க வச்சு ஸோ இந்த ஒரு பேஸுக்கு தொடங்குச்சு. ஸோ அப்போ இருந்து இப்போ அக்டோபர் 24, 2028 அதே மாதிரி வந்துட்டு இந்த ஐநா சபையிலிருந்து சைனாவும் ரஷ்யாவும் விலகுறாங்க. அவங்க விலகி அவங்க 2 பேரும் சேர்ந்து ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு கீழே தான் எல்லா நாடுகளும் இருக்கணும், அப்படி நீங்க எங்களுக்கு கீழே இல்லைன்னா அவங்க மேல போர் திருப்போம்னு சொல்றாங்க. ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும் வந்துட்டு போர்னு வந்துட்டா அவங்க கிட்ட பயங்கரமான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அவங்க வந்துட்டு எதிர்த்து போராடவே முடியாது. அந்த அளவுக்கு 2 பேருமே இதானவங்க. இப்ப ரஷ்யா உக்ரைன் சண்டையை கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அதை அடாப்ட் பண்ணி தான் படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸா வந்துட்டு ரியல் லைஃப்ல ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகவே ஆகாது. இதே மாதிரி இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஆகாது. இந்த ஒரு கான்செப்ட் உள்ள எடுத்துக்கிட்டாங்க. ஸோ தட் எல்லா நாடுகளுமே வந்துட்டு இந்த ரிபப்ளிக்ல சேர்ந்துட்டாங்க. அமெரிக்காவும் இந்தியா மட்டும் சேரல. ஒரு பக்கம் ரஷ்யா வந்துட்டு அமெரிக்காவை டார்ச்சர் பண்ணி அங்கே போர் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்துட்டு இந்தியா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் நியூட்ரலிட்டியா இருக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு நியூட்ரலிட்டியா இருந்துட்டோம்னா நம்ம யார் பக்கமும் இல்லாமல் இருந்தோம்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லும் போது இந்தியா அப்படி இருக்கும்போது சைனா வந்துட்டு உள்ள வராங்க. சைனா அவங்களுடைய ரிபப்ளிக் அந்த போர்க்கப்பல் எல்லாமே கடல் நிறுத்தி ஸ்ரீலங்கா மூலயமா உள்ள வந்து போர் நடத்த ஸ்டார்ட் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு சைடு போய்கிட்டு இருக்கும் போது இதுக்கு நடுவுல வந்துட்டு சைனா வந்துட்டு பிளான் பண்ணி இந்த இந்தியாவுக்கு வரக்கூடிய கச்சா எண்ணெய் சப்ளை வெளியிருந்து வரக்கூடிய இம்போர்ட் பண்றது எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. அதனால எக்கனாமிக்கா பயங்கரமான ஒரு இதாயிருச்சு. பெட்ரோல் எல்லாம் 500 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிக்கிற அளவுக்கு போயிருச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது பேரலா பாத்தீங்கன்னா நம்ம ஆதினாவோட ஸ்டோரி அவங்களுமே நடக்குது. ஸோ ஆதினா வந்துட்டு தமிழரசன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு காமராஜர் அனாதை ஆசிரமத்தில் குழந்தையா வந்துட்டு வளர்ந்தவர் தான் இவர். வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு காட்டுக்கு வேலைக்கு போறாரு. காடு மீன்ஸ் காட்டுல வந்துட்டு மிருகங்களை பாத்துக்கிற வேலைன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ மிருகங்களை வந்துட்டு அதுக்கு சாப்பாடு வைக்கிறது இந்த மாதிரிலாம் காட்டுக்குள்ளேயே போயிட்டு அதுல ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. இந்த ரேடாருக்குள்ளதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் ஆதினா வந்துட்டு வேலை செய்யறாரு. தமிழரசன் கேரக்டர் வேலை செய்யுது. அது இல்லாம தமிழரசன் கேரக்டர் வந்துட்டு வெப்பன் ஹேண்ட்லிங்குமே கத்துக்கிறாரு. அவர் வந்துட்டு ஒரு ஃபைட்டரும் கூட அண்ட் எல்லா விதமான வெப்பன்ஸும் அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்காரு. ஸோ இந்த சமயத்துல சிஎம்மா இருக்கிற ஜிஎன்ஆர் அப்படிங்கிற ஒரு சிஎம் இருக்கிறாரு. அவருக்கு வந்துட்டு ஒரு பினாமியா தான் நடராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. அவர் வந்துட்டு ஒரு கிங் மேக்கர்னு அவரே சொல்லிக்கிறாரு. ஸோ கிங் மேக்கர் அப்படின்னு ஒரு பேர்லயே இருக்கு. அவர் கிங்கா இருக்க மாட்டாரு. ஆனா கிங்கா இருக்கிறவர் அவருடைய கண்ட்ரோல்ல இருப்பாரு. ஸோ அந்த யாரு கிங்கா இருக்காங்களோ அவங்க இவர் சொல்றது கேட்கற மாதிரி ஒரு ஆளா தான் இருப்பாங்க. இவர் பினாமியா இருந்த காலத்துல இருந்து இவருடைய மாமா தான் இவரு, அதாவது மாமா மச்சான் சிஎம்மும் நடராஜன் கேரக்டரும். ஸோ தட் அப்ப இருந்தே வந்துட்டு இவருடைய கட்டுப்பாடுல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இவர் பேர்ல வந்துட்டு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் சொல்லிட்டு எல்லாமே ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு. ஸோ இந்த சமயத்துல வந்துட்டு நாசருடைய பொண்ணு ஜிஎன்ஆருடைய பொண்ணு வந்துட்டு கீர்த்தனா அவங்களுக்கும் தமிழரசனுக்கும் ஒரு லவ் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு இந்த கான்ஃபிளிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாமே ஸ்பாயிலர் நான் சொல்ல விரும்பல. இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல திடீர்னு வார் வந்துருச்சு. இந்த வார்ல சென்னையில போட்ட பாம்புல எல்லா தமிழ்நாடே வந்துட்டு ஸ்பந்திச்சிருச்சு. இந்தியா ஃபுல்லா வெடிச்சு செதறுது. அதுக்கப்புறமா வெடிச்சு செதறினதுக்கு அப்புறமா அந்த ரிபப்ளிக் கூட்டம் வந்துட்டு இந்தியாவை கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம ஆதினாவுடைய தமிழரசன் கேரக்டர் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து திரும்பவும் இந்த நாட்டை வந்துட்டு காப்பாத்தினாங்களா இல்லையா? ஸோ இந்த மக்களை வந்துட்டு அவங்க கொடுமைப்படுத்துறாங்க. அவங்க வந்துட்டு ஜஸ்ட் கேப்சர் மட்டும் பண்ணாம மக்களை கொடுமைப்படுத்துறாங்க. இதுல இருந்து எப்படி விடுவிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அதுக்கு நடுவுல
கெட்டவன் நல்லவன் சொல்லிட்டு பொழைச்சு, அதாவது இந்த வார்ல பொழைச்சதுல வந்துட்டு கெட்டவன் நல்லவன் ஜாதி இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதம் அந்த மதம்னு சொல்லிட்டு 1000 பேர் இருக்காங்கும் போது அவங்களுக்குள்ள ஹியூமனிட்டிங்கிறது எப்படி பொதுவா வருதுங்கிறது தான் பேசிக்கா அந்த படத்தை சொல்ல வந்திருக்காங்க. ஸோ தட் இந்த ஒன்லைனே கொஞ்சம் பெருசா தான் போயிடுச்சு. இது பெரிய ஸ்பாயிலரா இருக்காது. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன விஷயங்கள் வந்துட்டு ஒரு 10% தான். இது போக படத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. டெக்னிக்கலா பார்க்கும்போது படம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியா பார்க்கும்போது ஆதி நான் முன்னாடி சொன்னபடி அல்ட்ரா வயலட் ஸ்கிரீன்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கிறதுனால பயங்கர குவாலிட்டிங்கிறது தெரிஞ்சுது. ஒரு எப்படி சொல்றது, இப்போ ஓடிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரிஜினல்ஸ் எடுப்பாங்க தெரியுமா? ஓடிடி படம் அப்படிங்கிறது கம்மி பட்ஜெட்ல எடுப்பாங்க. அதை வந்துட்டு நீங்க பெரிய ஸ்கிரீன்ல போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியா இருக்காது. ஆனா ஓடிடி ஒரிஜினல்ஸ் இருக்குல்ல, தி பாய்ஸ் சீரிஸ், அதுக்கப்புறம் இன்னும் மணி சீரிஸ், இந்த சீரிஸ்லாம் நீங்க பெரிய ஸ்கிரீன்ல போட்டீங்கன்னா அதெல்லாம் படத்துல நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தா அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும். ஏன்னா ஒரிஜினல்ஸ் வந்துட்டு அதிக அளவு பட்ஜெட் போட்டு எடுப்பாங்க. அங்க வந்துட்டு அதிக அளவு செம்ம கேமரா வச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு இந்த படம். ஸோ தட் அந்த ஒரிஜினல்ஸோட அந்த ஒரு வைப் எனக்கு வந்துச்சு. தியேட்டர்ல பார்க்கும்போது இது ரொம்பவும் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ தட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சைட் வியூஸ் இந்த பக்கம் வந்துட்டு இந்த மெயின் தியேட்டர் நடுவில் நிற்கிதுன்னா சைட்லலாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்டா நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அது என்ன சொல்லியிருந்தாரு. உண்மையிலே அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்னன்னா ரேஷியோ மட்டும் கொஞ்சம் இறங்கிடுச்சு. 16:9 தான் பொதுவாக நம்ம தியேட்டர்ஸோடைய அந்த ஸ்க்ரீன் ரேஷியோ இருக்கும். அதை விட்டு இன்னும் கொஞ்சம் கூட இங்கே மேலே கீழே கொஞ்சம் பிளாங்க் வந்துச்சு. அது எதனால வந்துச்சுன்னு தெரியல. டெக்னிக்கல் சைட் நமக்கு தெரியல. அதனால அதை பற்றி நமக்கு தெரியலங்கிறத அதை விட்டுருவோம். மற்றபடி இது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வழக்கமான படம் வந்துட்டு தியேட்டர்ஸ்ல வருதுங்கும் போது 4Kல ரிலீஸ் ஆனாலுமே ஒரு எப்பயுமே வந்துட்டு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்துட்டு ஸ்கிரீனிங் ஒரு வெள்ளை துணியில வந்துட்டு ஒரு வெளிச்சத்தை போட்டு ஸ்கிரீன் பண்றதுங்கிறது 4Kவா இருந்தாலுமே வந்துட்டு ரொம்பவும் அந்த குவாலிட்டியா இருக்காது. கொஞ்சம் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். நீங்க ப்ளூரே டிஸ்க்ல நீங்க மொபைல டவுன்லோட் பண்ணியோ இல்ல உங்க டிவியில பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ல பார்த்ததை விட பயங்கர குவாலிட்டியா இருக்கும். பட் அந்த பெரிய ஸ்கிரீன் அப்படிங்கறதுனால தான் உங்களுக்கு பிரம்மாண்டமா தெரியுது. இந்த படம் வந்துட்டு அந்த ஸ்கிரீன்லயே பயங்கர குவாலிட்டியா இருந்துச்சு. ப்ளூரே டிஸ்க் அளவுக்கு குவாலிட்டியா இருந்துச்சு. இதை ஓடிடி வந்ததுக்கு அப்புறமா நீங்க ப்ளூரே டிஸ்க் அந்த ஓடிடில பிரிண்ட் இருக்கும்ல, அதை நீங்க ஓடிடில பாத்தீங்கன்னா இதை விட தியேட்டரை விட பயங்கர குவாலிட்டியா இருக்கும். அந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மியூசிக் வந்துட்டு ஆதினா வந்துட்டு 9 சாங் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. அதுல வந்துட்டு மெயினா ஒரு 4 சாங் வந்துட்டு பீட் அண்ட் இதாவா இருக்கு, ஹிட் ஆகிற சாங்ஸ். அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி சாங் இருக்கு. பொம்பிளாஸ்டிக், உனக்காக, ஐ எம் எ பீஸ்ட், அப்புறம் இன்னொரு சாங், இந்த மாதிரி ஒரு 4 சாங். அது இல்லாம எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சோக பாட்டு, கொஞ்சம் இந்த பேக்ரவுண்டா வரக்கூடிய சில சாங்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஆதினா வந்துட்டு இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி இதுல வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. ஆல்ரெடி தமிழிங்கிற ஒரு ஃபிலிம் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்ல வந்துட்டு 10th செஞ்சுரி இசைங்க ஒரு சாங் வந்துட்டு அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த சாங் எடுத்து இந்த படத்துல ஒரு சாங்காக வச்சிருக்காரு. எடிட்டர் போடுவார் பாருங்க. ஸோ அந்த சாங் வந்துட்டு இந்த படத்துல பிளேஸ் ஆயிருக்கு. அது பயங்கரமா இருந்துச்சு. அது நீங்க இந்த கிளிம்ஸ் வீடியோல கூட அந்த சாங் கேட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதெல்லாம் இந்த படத்துல பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களுமே நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் செட் பீஸா பார்க்கும்போது வந்துட்டு எதுவுமே இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களோட ரெப்பிட்டேட்டிவா இல்லாம எல்லாமே புதுசா இருந்துச்சு. எப்படின்னா அதே மாதிரி சீன்ஸ் தான். ஆனா அவங்க ஹேண்டில் பண்ணது ரொம்ப சூப்பரா வித்தியாசமா இருந்துச்சு. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு சொல்ல தெரியல. பட் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எதுவுமே வந்துட்டு பயங்கரம் ரொம்ப பர்சனலாக கிடையாது. எல்லாமே நார்மலான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஆனா இந்த படத்துல அது ரொம்ப புதுசா இருந்துச்சு. அது எப்படின்னு எனக்கு சொல்ல டிஸ்கிரைப் பண்ண வரல. விஎஃப்எக்ஸ்க்கு வருவோம். விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரையும் நம்ம ஆதினா வந்துட்டு பிஹெச்டி படிக்க போனார்ல, அந்த சமயத்துல ஜீவா, அதாவது ஹிப்ஹாப் தமிழா அப்படிங்கிறது 2 பேரு, ஜீவா அண்ணன், ஆதி அண்ணன். அதுல ஜீவா அண்ணன் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் படிக்க போயிட்டாரு. அவர் படிச்சுட்டு வந்துட்டு அந்த விஎஃப்எக்ஸ்ல தான் இந்த படமே மொத்தமா இதா இருக்கு. ஒவ்வொரு விஎஃப்எக்ஸும் வந்துட்டு ரைட்டிங்லேயே உட்காந்து எழுதி அதை எடுத்திருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்துட்டு விஎஃப்எக்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காவே இருக்கு. குறிப்பா சொல்லப்பட்ட அந்த இன்டர்மிஷன் சீன்ல வந்துட்டு பயங்கர அந்த விஎஃப்எக்ஸ் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அந்த பாம்ஸ் வெடிக்கிறது இது எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் சில இடங்கள்ல வந்துட்டு ஷேக்கி கேமராஸ்மே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஒரு கலவர சீன் வந்துட்டு ஒரு பெரிய லாங் ஷாட் ஃபுல்லா பயங்கர கலர் நடந்துட்டு இருக்கும். கேரக்டர்ஸ் நடந்து போயிட்டே இருப்பாங்க. அதுல வந்துட்டு கேமரா ஆட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப நமக்கு ரியலா அங்க இருக்கிற அந்த ஒரு ஃபீலுங்கிறது கிடைச்சது. பொதுவாக இந்த மாதிரி ஷேக்கி கேமரா சீன்ஸ்ல வந்துட்டு ரொம்ப ஆட்டிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆயிடும்னா தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். பட் இந்த படத்துல அது நடக்கல. அது வந்துட்டு ஒரு கரெக்டான அளவுல வச்சிருந்தாங்க. அதனால செம்மையா இருந்துச்சு. அண்ட் அது இல்லாம சில இடங்கள்ல வந்துட்டு ஷேக்கி கேமராஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஷேக்கி கேமராஸ்னா இப்படி இந்த சீன்ல வந்துட்டு இப்படி ஆடுற மாதிரி காமிச்சாங்க. பட் அதுல வந்துட்டு கேமராஸ் வந்துட்டு ஒரு மனுஷன் இப்படி திரும்பும் போது எப்படி இருக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு அங்கிருந்து ஒருத்தர் கன்னு போடுறாருங்கும் போது கன்னை வீசுறாருங்கும் போது கேமரா இங்க இருந்து அந்த கன்னு வரும்போது அந்த கன்னை ஃபோக்கஸ் பண்ணி இப்படிக்கா வர மாதிரி அந்த கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் தாண்டி செட் ஒர்க்ல வந்துட்டு பயங்கரமா தான் இருந்துச்சு. முக்கியமா வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க வந்துட்டு அந்த உடஞ்ச பில்டிங் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டுங்கிறத ஆதி நான் சொல்லியிருந்தாரு. அது எதுவுமே விஎஃப்எக்ஸ் கிடையாது, எல்லாமே செட்டு. அந்த செட்டு எல்லாமே அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ரொம்பவும் பயங்கரமா இருந்துச்சு.
தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக்னே இப்படி போய் இப்படி நிக்குது, போய் அடிச்ச டம்முன்னு ஒரு அடி, அப்படி ஒரு இன்டர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. இன்டர்மிஷன்ல வரக்கூடிய அந்த சீனை ஃபர்ஸ்ட்லயே போட்டு காமிச்சிட்டாங்க. அதாவது நட்ராஜன் வந்துட்டு அவருடைய ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது, நான் என் பேர் நட்ராஜ், ஆனா இதுல நான் ஹீரோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி, இது என்னுடைய கதை ஆனா இதுல நான் ஹீரோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இந்த இன்டர்மிஷனோட சீன் வந்துருச்சு அங்கவே. அதுக்கப்புறம் அந்த இன்டர்மிஷன் சீனுக்கு லீட் பண்ற இந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி போட்டு ஆரம்பிச்சது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே. இங்க ஆரம்பிச்சு இப்படி போய் டப்புன்னு நின்னுச்சு அந்த இன்டர்மிஷன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கிறிஸ்பா 1 or 10 minutes அப்படியே முடிஞ்சு, அடுத்த 1 or 10 minutesல படமே முடிஞ்சு. இப்படி அதுக்கப்புறம் இப்படி போய் அடிச்சது இங்க இருந்து இப்படி போகாம இருந்துச்சு, மேல செம்ம ஸ்பீடு, மேல மேல மேலதான். ஒரு கட்டத்துல எல்லாம் வந்துட்டு அடுத்து என்னடா நடக்க போகுதுங்கும் போது பயங்கரமா ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா, ட்விஸ்ட் மீன்ஸ் கேமியோ அந்த மாதிரிலாம் இல்ல, உள்ளே கதைக்குள்ளேயே வந்துட்டு நம்ம இதை எக்ஸ்பெக்டே பண்ணலையடாங்கிற அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. இந்த படம் என்னதான் ஒரு ஆக்ஷன் படமா இருந்தாலும் ஒரு த்ரில்லர் படமா இருந்தாலுமே இதுக்குள்ளேயே காமெடிங்கிறது நல்லாவே இருந்திருக்கு. சில கேரக்டர்ஸ் வந்துட்டு காமெடிக்காக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய காமெடி எல்லாமே வந்துட்டு எந்த இடத்துலையுமே வந்துட்டு முக சொல்லிக்கிற மாதிரியே கிரிஞ்சாவும் இல்லாம பயங்கர ரசிக்கும்படியா இருந்துச்சு. அவங்க பண்றது யதார்த்த காமெடிங்கிறது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா சிங்கமொழி அண்ட் முனிஷ்காந்த் சாரோட அந்த காமெடியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு அழகம்பெருமாள் சாரோடைய அந்த காமெடியா இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சில இடங்கள் வந்துட்டு சில லவ் சீன்ஸுமே கூட ரொம்பவும் பயங்கர கிரிஞ்சா அந்த மாதிரிலாம் இல்லாம, இல்ல வழக்கமான அந்த சினிமால வர லவ் சீன்ஸா இல்லாம எல்லாமே ரொம்ப ஒரு நேச்சுரலா இருந்துச்சு. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆக்டிங் சைடா பார்க்கும்போது இந்த படத்துல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த ஏகப்பட்ட பேர் எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. முக்கியம் அவங்களுடைய எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா எழுதப்பட்டிருந்துச்சு. அதனாலதான் ஒரு சின்ன கேரக்டர் வந்துட்டு இந்த ஊர்ல இருந்து அவங்க ஊர்ல இருக்கிறவங்கள எல்லாம் அடிச்சு துரத்தி இருப்பாங்க. அந்த போர் நடந்ததுக்கு அப்புறமா அவர் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து அழுவார். அவர் மீசியம் ஒரு குடும்பத்திலுமே நடிச்சிருப்பாரு அந்த ஆக்டர். அந்த அழுகிற சீன்லயே வந்துட்டு அந்த ஒரு சின்ன கேரக்டர் கூட அவ்வளவு இம்பாக்டா எழுதியிருக்காங்க, அவ்வளவு இம்பாக்டா அந்த ஆக்டருமே நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி நெகட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது நெகட்டிவ்ஸ்னா இந்த படத்துல எதுவுமே கிடையாது. ஹியூமனிட்டியை பத்தி பேசுற இந்த படத்துல நெகட்டிவ் சொன்னா வந்துட்டு நான் மனசாட்சி இல்லாதவன் ஆயிடுவேன். ஸோ அப்படி ஒரு படம். இந்த படம் என்னதான் ஒரு ஆக்ஷன் படமா இருந்தாலுமே இந்த படத்துல வந்துட்டு ஹியூமனிட்டி தான் மெயின் ஃபோக்கஸா வச்சிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது அந்த ஜாதி மதம் இல்லாம வந்துட்டு மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இது பண்றாங்கிற மாதிரி காமிக்கும் போது அந்த ஹியூமனிட்டி அப்படிங்கிறது இது பண்றாங்க. ஆக்ஷன் இருக்குதான், பட் அந்த ஹியூமனிட்டி தான் மெயின் ஃபோக்கஸ். இதை தாண்டி படத்துல வந்துட்டு செகண்ட் ஹாஃபோட இந்த இதுல வந்துட்டு லைட்டா ஒரு இடத்துல வந்துட்டு திருப்பி இப்படி ஒரு யூட்டன் அடிப்பாங்க. என்னடா படம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, இப்படி யூட்டன் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது ஒரு ட்விஸ்டுக்கான ஒரு இடம் தான். அது நான் கண்டுபிடிச்சிட்டேன். தியேட்டர்ஸ்ல சில பேர் அதை கண்டுபிடிக்கல. கரெக்டா அது வந்துட்டு ஒரு அரைவானுச்சு. அண்ட் சில ஒரு இந்த படத்துல வந்துட்டு ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. போஸ்ட் கிரெடிட் சீன் வந்துட்டு எப்படின்னா ஒரு கிரெடிட்ஸ் ஆரம்பிச்சிடும், ஒரு பாதி கிரெடிட்ஸ்ல கட் பண்ணிட்டு ஒரு சீனை போடுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு மீதி கிரெடிட்ஸ் வரும். அந்த மாதிரி வெயிட் பண்ணி பாருங்க. நீங்க தியேட்டர்ஸ்க்கு போறீங்க, இதுக்கப்புறம் இந்த படத்தை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி இந்த கிரெடிட்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த கிரெடிட்ஸ்ல ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ வந்துட்டு சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்பவே ஆதினாவுடைய ஃபேனா ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனான படம். இவ்வளவு நாள் ஆதினா பண்ண படங்கள்ல வந்துட்டு எப்பயுமே ஆதினாவை மெயின் ஃபோக்கஸா வச்சுதான் ஸ்டோரி இருக்கும். ஆதினா தான் எல்லா சீன்ஸ்லயுமே இருப்பாரு. அவருடைய மெயின் ஃபோக்கஸ் அவருடைய கண்ணோட்டத்துல தான் நான் படம் பார்ப்போம். பட் இந்த படம் அப்படி இல்லை. ஆதினாவுடைய போர்ஷன்ஸே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மெயின் ஃபோக்கஸ் எல்லா கேரக்டர்ஸ் வேலை வச்சு அந்த கேரக்டர்ஸோட இந்த ஜேர்னிக்குள்ள கொண்டு போறாங்க. மெயின் ஃபோக்கஸ் நடராஜோடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கதையே நடக்குது. ஃபுல் ஸ்டோரியை நரேட் பண்றதே நடராஜ் தான். அண்ட் எண்டிங்ல நடராஜ் ஒரு விஷயமும் சொல்லுவாரு. அது வந்துட்டு ஒரு சின்ன அது ஒரு லீடு பாருங்க தெரியும். நடராஜ் வந்துட்டு கடைசியில இன்னமும் இவன் திருந்தலையாடாங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, நல்லா இருக்கும். ஸோ இந்த படம் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயங்கரமான படம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். இந்த படத்தை நீங்க தியேட்டர்ஸ்ல மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. கண்டிப்பா தியேட்டரை போய் பார்க்க வேண்டிய படம். என்னடா பெரிய ஹாலிவுட் படம், கடைசி உலக ஒரு பத்திரிக்கை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். போய் பாருங்க கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல. இப்போதைக்கு ஒரு 6 படம் ரிலீஸ் ஆயிருக்காங்க தியேட்டர்ஸ்ல. எல்லாமே சின்ன சின்ன படங்கள், நல்ல நல்ல படங்கள் தான். பட் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஏன்னா இது வந்துட்டு ஒரிஜினல். ஏன்னா மற்ற இது படம் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் எடுத்த படம் கிடையாது. ஆதினா வந்துட்டு அவருடைய பசங்க எல்லாரும் போட்டு காசு போட்டு எடுத்த ஒரு படம். இது அவங்களுக்கு ரிட்டர்ன் போனாதான் அடுத்து அவங்களுடைய வாழ்வுங்கிறது இதா இருக்கும். அடுத்து ஒரு நல்ல படம் பண்ணுவாங்க. ஸோ மற்ற படங்களுக்கும் போங்க, இந்த படத்துக்கும் போங்க. மெயின் ஃபோக்கஸ் இந்த படத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டீங்க அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன் ஆதினாவோட தம்பியா. ஸோ அவ்வளோதான் இந்த கடைசி ஒரு படத்தோட ரிவ்யூ சொல்லிட்டு நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன்ஸ் எனக்கு அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இனிமேல் இந்த படத்தை பார்க்க போறீங்க அப்படின்னா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசுல வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களை வந்துட்டு சினி அப்டேட்ஸ் வீடியோ வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மிஸ்டர் மச்.